வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. ஊக்கம் கொடுத்துட்ருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். திருமாவர்களுடைய வீடியோ, திருமாவர்கள் ஒரு படிப்பாளி ஸ்காலர். அவருடைய வீடியோ அப்படிங்கிறது இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன் இப்படியான விரக்தி வீடியோ? அதாவது திமுக கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய அங்கமாக இருக்கக்கூடிய விசிகா. ஏன்னா விசிகா இன்றைக்கி இல்லைன்னா திமுக இல்லை. நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க திமுக பெரிய கட்சி, விசிகா இல்லைன்னா இல்லையா அப்படின்னா, கூட்டணி பலம் அப்படிங்கிறத திமுகவே ஒத்துக்குது. அப்படிங்கும்போது திமுகவுக்கு பெரிய பலம் அப்படிங்கிற கூட்டணி கட்சி அப்படிங்கிறது இன்றைக்கி விசிகா. அதனால தான் விசிகா அப்படிங்கிற ஒரு கட்சி திமுகவுக்கு தேவை. ஏன்னா வட மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாத போது விசிகா தேவை. திருமாவர்களுடைய இன்றைய வீடியோ எதை சொல்லுது? திருமாவர்கள் உங்களுக்கு தெரியும், நடிகர் பின்னாலெல்லாம் போகிறவங்கெல்லாம் அப்படிப்பட்ட சிறுத்தைகள்லாம் எனக்கு தேவையில்லைங்கிறாரு. அதாவது விஜய் நேற்று கட்சி ஆரம்பித்தவர், அவரையும் இவரையும் ஒப்பிடுறதே ஒரு தவறான அணுகுமுறை. ஏன் ஒப்பிடுறாருன்னு தெரியல. கூட்டணி 2026 கண்டிப்பாக திமுகவுடன் அடித்து சொல்லிக்கிட்டே இருக்கார். கூட்டணி அப்புறம் பார்த்துக்கலான்னு வேல்முருகன் சொல்கிறார். ஒரே எம்எல்ஏ வச்சுருக்கக்கூடிய வேல்முருகன் சொல்கிறார். நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ திமுகவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் முட்டு கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய நிறைய பேர், என்னங்க நல்ல மனுஷருங்க, ஏங்க இப்படிலாம் பண்ணுறாருன்னு கேட்பாங்க. நம்மளும் கேட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறாரு. என்ன, கட்சி கட்டுப்பாட்டை மீறி நிறைய பேர் யூடியூப்ல இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதுக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறீங்க. யூடியூபோ அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ எந்த அர்த்தத்தில் உங்களை கூப்பிட்றாங்க, அந்த அவங்களுடைய பின்புலம் என்ன அப்படின்னு தெரியாமல் போய் இன்டர்வியூ கொடுத்து கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு பேசுகிறார். 2026 வரை யாரும் இன்டர்வியூ கொடுக்குறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கிறார். இது ஜெயலலிதாமா ஏதாவது ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்களா? இதுக்கு முன்பு ஸ்டாலின் போட்டிருப்பார். என்ன, காலையில் தூங்கி எந்திரிச்சா நம்ம கட்சிக்காரங்க என்ன பண்ணுறான்னு ஒரே பயமாக இருக்குன்னு. இது பேசுவது ஒரு கட்சி தலைமைக்கு அழகுன்னு நினைக்கிறீங்க? ஜெயலலிதா ஏன் போற்றப்பட்டார்? சார், ஒரே ஒரு விஷயந்தான். கட்சியில் 2, ஒன்று விசுவாசம் இருக்கணும், இல்லை பயம் இருக்கணும். இது 2 இல்லைன்னா அது நிர்வாகமோ கட்சியோ அது சரி வராது. திருமாவளவனை மீறி நம்ம பேட்டி கொடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து கட்சி பதவி விட்டு தூக்குங்க. யாராவது பேட்டி கொடுப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஸ்டாலின் இந்த மாதிரி சொல்கிறாரு. கட்சிக்காரங்க ஒரு நெல்லையில் ஒரு கவுன்சிலர் எதிர்த்து பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கவுன்சிலரை ஜெயலலிதாமான என்ன பண்ணும்? கவுன்சிலர் பதவி மட்டும் நீக்காது, அவர் மேலே கஜா கேஸ் போட்டு விட்ரும். அதானே அரசியல். யாராவது இதெல்லாம் பண்ண தொலைச்சிருவேன். அதானே ஜெயலலிதாம்மா. இன்றைக்கும் சொல்கிறோம்ல, அண்ணாமலை அவர்கள் கமலாலயத்தில் உட்காந்து என்ன அரெஸ்ட் பண்ணி பாருங்கிறாருல, ஜெயலலிதாமா இருந்தால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிரும். கரெக்டுங்களா? அப்புறம் எங்கே நீங்கள் கூக்குரல் இடுறது? அதெல்லாம் நீங்கள் ஐபிஎஸ்னால் அந்த பக்கம் தம்பி, இங்கே வாங்க தமிழ்நாட்டுக்கு நான் தான் கிங்குன்றோம். கொஞ்சம் ஜெயலலிதாமா இருந்தால் இந்நேரம் நம்ம அண்ணாமலையில் அந்த மாதிரி பேசுவாரா? இப்போ திருமாவளவன் இந்த அளவுக்கு வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா, கட்சியில் பெரிய பிரச்சனை. என்ன, கட்சியில் திமுக கூட்டணி விட்டு வேணான்னு ஒரு வேளை விசிகா முடிவு எடுத்தால், திரும்ப மட்டும்தான் இருப்பார். கூட யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் திமுக பக்கம் போயிடுவாங்க. யாரையும் நம்ம கொச்சப்படுத்தலை, திமுக பக்கம் போயிடுவாங்க. என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. திமுக பக்கம் ஒரு திமுகவுடைய கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் அவர்களெல்லாம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம திரும்ப பக்கம் தொண்டர்கள் இருப்பாங்க. இன்றைக்கி தொண்டர்களுடைய மனநிலை என்ன? விசிகாவோட தொண்டர்களை போய் கேளுங்க. என்னங்க, வேங்க வயலில் நம்ம மேலேயே கேஸ் போட்டாங்க, ஒரு கொடிக்கம்பம் ஏற்ற முடியல, புலம்பிகிட்டே இருக்கீங்க. கொடிக்கம்பம் ஏற்ற முடியல, பட்டியலின மக்களுக்கான கொடுமை நாள்தோறும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது, பட்டியலின மக்களின் உரிமை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எதை பற்றியுமே கவலைப்படாமல் திமுக தான் அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னால் திரும்ப ஓகே. கட்சிக்கு கீழே இருக்க தொண்டர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? தினந்தோறும் பிரச்சனையை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள். நீங்கள் 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு கொள்கையால் ஈர்க்கப்பட்டாங்க, தொண்டர்கள் ஈர்க்கப்படலையே அந்த கொள்கையால், அவங்களுக்கு வேணாங்கிறாங்க அந்த கொள்கை. அப்போ என்ன பிரச்சனை நடக்குது? இந்த வீடியோ எந்த அளவுக்கு வீடியோ போட்டால் இந்த அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு திருமாவர்களுக்கு தெரியாதா? ஒரு கட்சி தலைமை எப்படிங்க இருக்கணும்? தலைமை மீறி யாராவது பேசிட முடியுமா? அப்போ இந்த கட்சி தலைமை எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. திருமாவர்களையோ இல்லை விசிகா விமர்சிக்கக்கூடாத கட்சியெல்லாம் அவங்கெல்லாம் இல்லை. விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டவங்க தான் எல்லாருமே. விசிகா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முன்னேற்றம் வரக்கூடிய கட்சி. ரொம்ப கடும் உழைப்பால் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மிகப்பெரிய படிப்பாளி, முதலமைச்சராக தகுதி உள்ளவர். நம்மளே சொல்லியிருக்கோம் நிறைய தடவை. ஆனால் எங்கே உங்களுக்கு பிரச்சனை வருது? திமுக அப்படிங்கிற கட்சிக்கு இப்படியா முட்டு கொடுக்கறது? எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. நீங்கள் ஒரு இப்பெல்லாம் சொல்ல முடியாதுங்க. கூட்டணி 2026 தாங்க. சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் திமுக அலராது.
மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவை கூப்பிடலாமா? ஏன் சார் மதுவை விற்கிறதே அவங்க தான், இதுக்கு அவங்கள கூப்பிட்டீங்க? அதிமுகவுக்கு அழைப்பு விட்டுச்சிங்களா? அப்படியே அதே ஸ்டாண்டில் இருந்துருக்கணும். இல்லை திமுக மிரளாது உங்களை பார்த்து, உங்களை பார்க்க ஸ்டாலின் வந்திருப்பார். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஸ்டாலினை பார்க்க போகிறீங்க. வெளியில் நீங்கள் சொல்கிறீங்க உடனே கமெண்ட் எழுதுறவன் அது மாதிரி அவங்களெல்லாம் பெருசாக நான் எடுத்துக்கவே மாட்டேன். நீங்கள் எடுத்துக்க வேணாம். வெளியில் பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஏன் இவ்வளவு ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்குறாருன்னு தான் கேட்குறாங்க. உண்டா இல்லையா? ஏன் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து இவ்வளோ திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க? அவங்களா சில சமயம் பேசுகிறாங்க, நீங்கள் அதை கூட பேச மாட்டீங்க. சொல்கிறாங்களா இல்லையா? இந்த வீடியோ விரக்தி வீடியோ எதற்காக? என்றைக்குமே ஒரு தலைவர் அப்படிங்கிறது அடுத்தவங்களை ஆர்டர் பண்ணும் சார். கெஞ்செல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஐயா தயவு செய்து பண்ணுங்கலாம் கேட்கக்கூடாது. பண்ணினீங்கன்னா கட்சியில் இருக்க மாட்டீங்க. அது கட்சியிலே சொல்லியிருக்கலாம். இது ஒரு வீடியோவோ போட வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய பலவீனத்தை வெளியில் காட்டக்கூடாதுங்க எப்பயுமே. அதுதான் ஒரு உயர்ந்த தலைவருக்கு அழகு. ஒரு இதில் நம்ம நெல்லையில் வந்து ஒரு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சரவணன் அப்படிங்கிற ஒருத்தரை மாற்றணும். அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் போர்க்குடி தூக்குறாங்க. ஒரு இடத்துல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கோயம்புத்தூரில் பிரச்சனை, காஞ்சிபுரத்தில் பிரச்சனை, தென்காசியில் பிரச்சனை. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்துறாரு. அவரை எதிர்த்து பவுன்ராஜ்னு ஒருத்தர் நிற்கிறார். எப்படி அந்த தைரியம் வந்தது? ஸ்டாலின் எதுக்கக்கூடிய தைரியம் எப்படி வந்துங்க? ஜெயலலிதா இருந்தால் எதிர்ப்பாங்களா யாராவது? ஏன் முதலமைச்சர் தானே, எதுவும் பண்ண மாட்டார். வெளுத்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கட்சியை விட்டு தூக்கி ஒன்றுமே இல்லாத பண்ணிங்கன்னா பயம் வராது அவங்களுக்கு. கட்டுக்கோப்பான கட்சிங்கிறாங்களே, இதான் கட்டுக்கோப்புங்களா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு திமுக சொல்கிறாங்களே, இப்போ அந்த கட்சியில் அங்கே இருக்கா? இது எப்படிங்க ஜெல்லாவுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இவர் வந்து கோபிநாயனார்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் அவங்க திட்டுறாங்கிறார், இவர் திட்டுறாங்கிறார். வெளிப்படையாகப்பா இவங்கெல்லாம் கட்சியிலே சொல்ல வேண்டிய விஷயம் அது. இந்த அளவுக்கு பொது வழியில் பேசியிருக்கக்கூடாது. இது கட்சி நலனுக்கு நல்லதல்ல. முதல்ல நீ கேட்கலாம், என்னங்க கட்சியை கதிகாலத்து இப்போ போய் கட்சி நலனுக்கு நல்லதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. வெளியில் விசிக்கால அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது உள்ளுக்குள்ளே. உண்மைதான். அங்கே இருக்கக்கூடியவர்கள் நிர்வாகிகள், அதாவது திமுக உறுப்பினர்கள் மாதிரி ஆகிட்டாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வேதனையிலும் வேதனை. திமுக எது பண்ணாலும் திமுகவுக்கு முன்னாடி இவங்க வராங்க. அப்போ எங்கே மக்கள் என்ன நினைப்பாங்க? கீழே இருக்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டது இதற்காக தானா? ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்கு பேசக்கூடிய போனீங்க, இதுக்காக போனீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். திமுக கூட்டணி கட்சிகள் நிலைமை என்ன பாருங்கள். ஜவஹர்லான்னு ஒருத்தர் இருக்கார், இஸ்லாமியர்களின் பிரதிநிதி. இஸ்லாமியர்களே இப்போ அவங்கள மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் திமுகவுக்கு இவ்வளோ ஒரு ஜால்ரா போடுறவராகிட்டார். அப்போ இந்த ஜால்ரா சத்தம் அதிகமாக இருப்பதுக்கு காரணம் என்ன? நிலைய வித்வான்கள் ஆகிவிட்டதுக்கான காரணம் என்ன? திமுக உங்களை ஆட்கொண்டு விட்டது. நீங்கள் திமுக எது சொன்னாலும் செய்யக்கூடிய நிலைமையில் வந்துட்டீங்க. வேறு என்ன இதை பற்றி நம்ம பேச முடியும்? அதாவதுங்க, ஒரு கட்சி ஆட்சி நடத்தும் போது இடித்துரைப்பாரலா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடான். கூட இருக்கவங்களாவது நீங்கள் சொல்லணும். அப்போ அறிவாளைகள் அடிமைகள் அண்ணாமலை சொல்கிறாரு, உறுதியான மாதிரி தானே உங்கள் நடவடிக்கை இருக்குது. ஒரு பக்கம் திமுக விமர்சிக்காது, நீங்களும் விமர்சிக்க மாட்டீங்க. பிஜேபி 10 பேர் தான் இருக்காங்க, அவங்க பாசிச பாஜக. அப்புறம் யார் தான் விமர்சிக்கிறது? விஜய் தான் விமர்சிக்கணும். விஜயும் விமர்சிக்காமல் இப்போ தான் வந்திருக்காரு. விஜயுடைய சத்தம் அதிகமாக கேட்பதற்கான காரணம் என்ன? நீங்கள் சத்தம் போடலை, அவர் சத்தம் போடுறது பெருசாக கேட்குது. வேற என்ன நம்ம சொல்கிறது? இதை பற்றி பார்க்கும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்களே நல்ல திருமாவளவர்கள் இதே வேறு ஆட்சி நடத்திருந்தால் அந்த அரசு ஊழியர்கள் பிரச்சனையிலேருந்து வேங்கவேல் பிரச்சனை ஊரை ரெண்டாக்கியிருக்க மாட்டாங்க. விசிக்கா ரெண்டாக்கியிருப்பாங்களா? ரெண்டாக்கியிருக்க மாட்டாங்களா? ஒடுக்கப்பட்ட இன மக்கள் மேலே வரணும் தான் நம்மளும் பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேலே தூக்கி விடுற காரியமாக? பட்டியலின மக்களுக்கான கொடுமையை கண்டும் காணாமல் இருப்பது யார்? உள்ளுக்குள்ளே உங்களுக்கு இருக்குது, ஆனால் வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்க. கேட்டால் ஏங்க இந்த 2-3 சீட்டுக்கு தான் திமுக கூட நீங்கள் இருக்கணுமா? தனியாக நின்று தோத்து போங்க ஒரு தடவை. உடனே அது சொன்னால் கோவம் வந்துடும். அதுபடி அதிகாரம் இருந்து மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? கேள்வி வருமா வராதா சார்? அதிகாரம் இருந்து மட்டும் நீங்கள் சாதித்தது என்ன சார்? உங்களுக்கு அதிகாரம் வேணும் அடங்கி போங்கலாம் சொல்லலை. நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தால் திமுக வலிக்கு வரும் சார். இன்னும் எக்ஸ்ட்ரா சீட் கொடுக்கும். உங்கள் கட்சி அங்கீகாரம் பெற்றது மகிழ்ச்சி தான். பட்டியலின மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றோம். இன்னும் நீங்கள் பெரிய அதே சீட்டில் இருக்க முடியுமா? அதிகமான சீட்டு வாங்க வேணாமா? உங்கள் கட்சி வளர வேணாமா? நீங்களே உங்களை தாழ்த்திக்கிறீங்க, குறுக்கிக்கிறீங்க. அதிகாரம் வேணும் இப்போல்லாம் வேணாங்க, அதெல்லாம் அப்புறம். நான் இப்படிலாம் யாராவது நம்ம பேசினோம்னா இப்போல்லாம் நம்மளாம் வந்து திமுக கூட்டணி உடைக்க பார்க்குறோமா? சார் நீங்கள் ஒன்றா இருங்க, ஒன்றா பிரிஞ்சிருங்க, நமக்கு என்ன? நீங்கள் ஒன்றா இருந்தாலும் வரக்கூடிய தேர்தல் டஃப்பு தான், மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது. நீங்களே கூட்டணியில் இருந்தாலும் உங்கள் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கால நிலவரம். உங்களுடைய பெரும்பாலான மக்களை ஓட்டுக்களை விஜய் வாங்க போகிறார். திடீர்னு அதில் வந்து இன்னொரு ட்விஸ்ட் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இருக்கும்போதே பேசுகிறார். நீங்கள் தான் இப்போ திமுகவுக்கு பெரிய அளவுக்கு முட்டு கொடுக்குறேன். நீங்கள் போன தேர்தலில் என்னாச்சு? நாடாளுமன்ற தேர்தலில் இவர் ஐயா ராமதாஸை கூட்டு வந்து துரைமுருகன் வந்து ஸ்டாலினை பார்த்தது எதற்காக? உங்களை வெளியே அனுப்பிடலான்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம். உங்களுக்கான மரியாதை இன்றைக்கி இந்த திமுக கூட்டணியில் என்ன மாதிரி இருக்குது தெரியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் நான் பார்த்துக்கலாம்.
ரொம்ப தெளிவாக ஆகிட்டாங்க சார். இன்றைக்கி திமுக ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க அதிகாரம் இருக்கிறது, கட்டுக்கடங்காத பணம் இருக்கிறது, யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. ஒரு எல்லைக்கு மீறி போயிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நடக்கக்கூடிய சம்பவம்லாம். வேறு என்ன சொல்கிறது? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமாவளுடைய விரக்தி வீடியோ அப்படிங்கிறது இது அந்த கட்சியினுடைய பலவீனத்தை காட்டுகிறது. திமுக கூட்டணி எப்படி இருக்கிறது? திமுக கூட்டணி உடையுமா உடையாதாங்கிறாங்கல்ல. அதான் நம்ம சொன்னோமே, திமுக மட்டும் கூட்டணி விட்டு நான் விலகிறேன்னு திரும்ப சொன்னால் அவர் மட்டும்தான் இருப்பார், கூட யாரும் இருக்க மாட்டாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. அப்படி சார் திரும்ப தான் சார் கட்சி. அவங்கெல்லாம் போனாலும் பிரச்சனை இல்லை சார், தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் திரும்ப அந்த முடிவை எடுக்க வேண்டும். முடிவை எடுத்தால் எங்கே போவார், ஏது போவார்னா மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி தான், அதிகாரம் மட்டுமே குறிக்கோள் அப்படிங்கிறது இல்லை. அதிகாரத்தை தாண்டி நிறையா விஷயம் இருக்குது, தன்மானம்லாம் நிறையா இருக்குது. இதை அவர் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த விரக்தி வீடியோ அப்படிங்கிறது பல்வேறு வியூகங்களுக்கு வழிவகுத்தது. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் போடுறாங்க, என்ன திட்டுறாங்கன்னா, இதெல்லாம் பண்ண திட்டாமல் இருப்பாங்களா? ஸ்டாலின் அவர்களை கேட்டோம்ல, என்னங்க எழுந்தி காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்களே கட்டுப்படுத்தணுன்ட்டு. இந்த வீடியோ பலவிதமான விஷயங்கள் ஏற்படுத்திக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சீர்கேடுலேருந்து பெரிய பல பிரச்சனைகள் இருக்குது. இதை பற்றியும் விவாதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. குறைஞ்சபட்சம் பட்டியலின மக்களுக்காக நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது பட்டியலின மக்களுக்கான விஷயத்தையாவது பேசணும். இப்போ கேங்கை வயல் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தில் திரும்ப அவர்களுடைய அணுகுமுறை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த புல்லட்டில் ஒரு பசங்க போய் அது ஒரு பெரிய பிரச்சனை. எத்தனை சமூகம் ஒன்றா ரெண்டாங்க தினந்தோறும் சம்பவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு முடிவரை எழுதாமல், இல்லை நாங்கள் திமுகவுக்கு விட்டு கொடுப்போம், திமுக ஸ்டாலின் தான் வரணும்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் உங்களுக்கு இந்த தடவை வாக்களிக்க மாட்டார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தடவை விசிகாவுடைய இறங்கு முகம் அப்படிங்கிறது, திமுகவுடைய இறங்கு முகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்க கூட்டணி பணம்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறார்கள் விஜய், அந்த கணக்கு தான், இவர்கள் கூட்டணி மைனஸ் ஆகும்னு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நிலைமை என்ன, பணம் கட்டுக்கடங்காமல் இருக்குது. அதை வைத்து நிறையா பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. பணம் பாதாள முறை பாயும், உண்மைதான். அதனால் எப்படி போகும்னு தெரில. ஆனாலும் திமுகவுக்கு ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தினாலும் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.